முந்தின ஆள்தாரு பாம்பரசன் மகளா தீர்மையாரு யாரு நாகக்கண்ணி. அந்த நாகக்கண்ணி எனக்கு பிறந்த இரவாணி என்று சொல்மையான அரவானை பலி கொடுத்து நாங்கள் சண்டையை துவக்கிறோம். ஆமாம். அது மட்டும் இல்லாது கிடையாது. 10 நாள் சண்டையிலே பாட்டனாக திறமையான 886 வயது படைத்த வீட்மாச்சாரியை அம்பு படிக்கிற காத்தோம். ஏன் மண்ணுக்காகவே இந்த காரியத்தை செய்தோம். அப்படி இருந்தாலும் 13ஆம் நாள் போரிலே என்ன நடந்தது தெரியுமா? ஐயா 13ஆம் நாள் ஓடி வந்து எங்களை கொல்லும் பொருட்டாகவே தர்மனை மணல் கட்டி வேண்டும். 5 நாள் போட அப்படி இருக்க காலத்திலே 13ஆம் நாள்ல நாங்கள் இருந்து பாலாளை பறி கொடுத்தோம். அப்படி இருந்தாலும் 18 நாள் யுத்தத்தை நியமித்து முடித்து மடித்து நாட்டு பட்டத்திலே யாரு அண்ணா அண்ணன் இப்போது அத்திராபுரத்தை ஆட்சி செய்து வருகிறார். அப்படி இருக்க தருவாயிலே இந்த தேசத்தை யாரும் கூட்டாங்க எது கூட்டாங்க அப்படின்னு விளக்க முடியல. அதனால இருந்த ஐயா வணங்கிவிட்டு போட முடியும். நம்ம தெய்வம் ஆண்டிட்டா ஐயா நம்ம தெய்வம் ஆண்டிட்டா இந்த நாள் முடிந்தால் வீணடா மனு வருவானடா ஐயா நமக்கு இந்த நாள் முடிந்தால் வீடடா எது வீடு? அந்த வீடு. எந்த வீடு? முத்தி. இது கிடையாது. நமக்கு வீடு யாருக்கு சொந்த வீடு இங்க கிடையாது. இடுகாடு என்று சொல்மையான சுடுகாடு 6 அடி. ஆமாங்க, அதான் சொந்த வீடு. நம்ம தேவமானிடா அந்த நாள் முடிந்தால் வீடடா யமன் வருவானடா. ஒரு நாள் உன்னை தேடி யமன் வருவான். எங்க வீடு கூட்டிட்டு போறதுக்கு. காயமே இது பொய்யாடா காயமையில் பொய்யடாம் இவன் காத்தடைத்த பொய்யடாம் ஆயவனா குயவன் செய்த மண்ணு பாண்டம் மோடடா மண்ணு காயமையில் பொய்யடா காயமே இது பொய்யடா. காயம் என்பது என்ன? இந்த உடல் 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 இந்த உடலாகப்பட்டது இது பொய். காயமே இது பொய்யாடா பொய்யாடா காத்தெடுத்து வைத்த பொய்யாடா ஐயாடா. ஒரு டீப் இருக்குன்னா அந்த டீப்ல என்ன செய்வாங்க? டீப் காத்து போல காத்து பிடிக்கணும். அந்த காத்து போச்சுன்னா அந்த டீப் என்ன? பஞ்சரு. ஆமா, அது பேர் பஞ்சரு. பஞ்சர் ஆச்சுன்னா எதுக்கு வரும்? என்னத்துக்கு வராது, மூளையில தான் கிடக்கும். ஆமா, அதே போலவே ஒரு மண்பாண்டம் இருக்கு, அதை செய்யறோம். அது உடஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும்? வேஸ்ட் மண்ணுக்கு தான் ஆகும். ஆமா, அதே போலவே இந்த உடம்பு காயமே இது பொய்யாடாம் காத்தடைத்த பொய்யாடாம் காயமனா குயவன் செய்த மண்பாண்ட ஓடடா இது மண்பாண்ட ஓடடா. ஐயா ஐம்புலத்தை கட்டாடாம் ஐம்புலத்தை கட்டாடாம்
ஆசை மூன்றும் பித்தடா ஆசை மூன்று பித்தடா ஆவி போனால் செத்தடா ஒரு நாள் பிடமாக ஐயா ஜம்பாப்பாடை எத்துவார் ஜெகந்துடலை காட்டுவார் ஜெய ஜெய என்று கூட்டுவார் ஜெகன்பார் ஐயா எம்பிரானை பட்டடா தேவனூர் ராமசாமி பாட்டடா பாடி காட்டடா எந்நாட்டும் மனாத்திரம் வச்சனா சமூக நாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவண்டி வட்டம் சிறுவாலை கிராமத்தை சேர்ந்த சக்தி ஒன்று சமயம் திருமண அம்பாள் ஜெகரட்சகை பாத்திருக்கும் இன்று விழாக்கோலம் காணும்படியான இறந்தோம் சில காலம் மண்ணிலே இருந்தோம் என்று சொல்லும்படியா 3 நாள் வாழ்க்கை மனிதாக பிறந்து விட்டால் தோன்றின் புகழோடு தோன்றிய தோன்றின் தோன்றல் நன்றாகும் என்று ஆமாம் என்று சொல்லும்படியான ஒரு மனிதனாகப்பட்டவன் பிறந்து விட்டான் ஆனால் புகழோடு இருக்க வேண்டுமா ஆமா அவங்க பிள்ளைகள் இதோ சுதாகர் சுந்தர் என்று சொல்லுமையான அவர்களும் இதோ கிராமவாசிகளும் இதோ தனம் என்று சொல்லுமையான அம்மா அவர்களும் அவர்கள் இறந்து முன்னிட்டு அவர்கள் சொர்க்க சாம்ராஜ்யம் சேர வேண்டும் அப்படி என்பதற்காகவே ஒரு நாள் கேளிக்கை கேளிக்கை சமுத்திரை கற்றோர் கற்றை உற்றோர் நம்மை பெற்றோர் மாதா பிதா குருதேவம் அனைத்து உள்ளவர்களுக்கும் அறிவியல் சேர்ந்த அலுவலருக்கும் கத்தேச தாய்மார் பாதத்துக்கும் வணக்கம் இதோ அருகாமையில் இருக்கக்கூடிய போரூர் கிராமத்தை சேர்ந்த சத்யதேவி நாடக சபாவுக்கு ஓனரா இருக்கக்கூடியான போரூர் கிராமத்தை சேர்ந்த இதோ சத்யராஜ் என்று சொல்லுமையான சத்யா ஓனர் ஐயாவோட பாத்திருக்கும் நாடக ஆசாரம் இருக்கக்கூடியான தந்தைக்கு சமம் வருதிய போரூர் கிராமத்தை சேர்ந்த ஐயனார் நாடக ஆசான் ஐயாவோட பாத்திருக்கும் இன்னும் கண்டமான சேர்ந்த கோடையீடு மிருதக சக்கரவர்த்தி இளங்கோவன் ஐயாவோட பாத்திருக்கும் இன்னும் அருமை நாடக ஆசான் அனைத்து உள்ளங்களுக்கும் அப்ப இருக்க முடியாது எனக்கு குருவாக இருந்து மறைந்த பேர் பெரியாங்குப்பத்தை சேர்ந்த நெய்வேலி அருகாமையில் உள்ள பேர் பெரியாங்குப்பத்தை சேர்ந்த முருகேசன் நாடகாசான் ஆசானோட பார்த்திருக்கும் நாடகாசான் நாடகங்கள் உமக்கும் கோட்டர்கள் வணக்கம் அதனால் இந்த தினத்திலே யார் கொடுக்குறாங்க ஆமாம் ஆமம் கொடுக்காரு ஆமம் கிட்ட போனா சும்மா விட மாட்டாரு அதனால எட்டு கால் நடந்து வரும் நெருப்பு வரும் ஜாதி சனம் கூட வரும் நடந்து வரும் ஐயா கொட்டி வரும் கொட்டி வரும் ஒடிசனம் கூட வரும் மற்றவரின் மௌனமாக பார்த்து வரும் மற்றவரின் மௌனமாக இதுவரை மனித என்பார் அதுவரை இல்லை என்பார் இதுவரை யாரோ என்பார்
கண்டு விட்டால் முதல் துன்பமடா தாய்வரா கண்டு விட்டால் முதல் துன்பமடா வெள்ளைக்கால் நடந்து வரும் கண்டைக்கால் நீத்திருக்கும் அதனாலே இன்று தினத்தில் இதோ அண்ணனாத்தியமா தர்மராஜன் அழைத்துள்ளார். அதனால அவருக்கு சென்று ஒரு வார்த்தை ஆடி அழைத்தீர்கள் எந்த காரணம் அப்படி அண்ணன் பாரு செய்யணும். மறுபடியும் கட்டுவாய் என்னுடைய வாதாரத்தை ஆதாரமாக செலுத்தபடி ஆளு மகராஜனாக பழந்திருப்பா அண்ணா ஒரு ஆசீர்வாதம் கொடுத்ததல்ல. ஆமா ஒரு கருத்து கேட்கலாம் அல்லவா? 1000 கேட்கலாம். அதனால ஓடியாங்க ஐயா தமிழ் ஓடி வாடால் அதனாலே இந்த நேரத்திலே தம்பி ஒரு பொட்டாக எண்ணி யாருக்காக அழைத்தீர்கள், என்ன காரணம், ஏது காரணம் விளக்கமாக சொல்ல வேண்டும். தெரிய வேண்டாம். அசமாதியாக செய்யாது நாங்கள் நாட்டை செங்கோல் பிடித்து அரசாட்சி செய்து குடிமக்களை ஜாக்கிரதையாக பார்த்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே நாரத மகாமுனிவர் ஓடி வந்தார். அவர் ஓடி வந்த காரணத்தினால் இதனால் இல்லாமல் இன்னைக்கு வந்த காரணம் என்ன என்று கேட்ட காலத்திலே அவர் என்ன தெரிவித்தார், அப்பா நீங்கள் இவ்வளவு 18 அக்கௌண்ட் இவர் சேனையும் அடித்தீர்கள். சொந்த பந்தம் என்று பாராது, அனைத்து அண்ணன் என்று பாராமலும் தம்பி என்று பாராமலும் அனைத்து சொந்த பந்தத்தையும் ஒன்று குறித்தாய் அல்லவா? ரத்தவாடை வீசிக் கொண்டிருக்கிறது, நரகம் சூழ்ந்து விட்டது, இருள்மயமாக இருக்கிறது தவிர ஒளிமயம் கிடையாது. அதனாலே அதற்கு ஒரு யாகம் செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? பஞ்ச கல்யாணி குதிரையை கொண்டு வந்து அசுவமேத யாகம் செய்ய வேண்டும். பஞ்ச கல்யாணி குதிரை வந்து அதற்கு அசுவமேத யாகம் செய்து பட்டம் எழுதி அனுப்ப வேண்டும். அந்த பட்டம் எங்க எழுதி அனுப்பினால் அந்த குதிரை எந்தெந்த நாட்டுல கால வைக்குதோ அந்த நாடு பூரா நமக்கு சொந்தம். அதனால குதிரை முன்னே செல்ல வேண்டும். அப்படி எதிர்ரோமம் உடையவன் யாராக இருந்தால் இந்த அசுவத்தை பிடித்து கட்டலாம். அதை விட்டு அசுவத்தினால் வரக்கூடிய என் தம்பி ஆனால் அர்ஜுனன் மீது சண்டை செய்யலாம். அதனாலே எப்படி வந்து நாங்கள் செல்ல வேண்டும். ஆமா, இதோ அசுவன் முன்னே செல்ல வேண்டும்.
போயும் ஆமா நானும் என் மாமனார் நம்பர்மா நாராயணன் ஆமா நாங்கள் பின்னே செல்ல வேண்டும் ஆமா அப்படி என்பதற்காக அழைத்தீர்கள் ஆமா சார் அண்ணா தாயை சிறந்த கோவிலும் இல்லை ஆமா தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை உண்மைதான் நாங்கள் சின்னஞ்சிறு வயதிலே தந்தை இறந்து விட்டோம் ஆமா அன்று நாள் முதல் கொண்டு ஆமா தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் உண்மைதான் நீ அண்ணா ஆமா அதனால் உன் வார்த்தைக்கு மறுப்பல்ல அப்படி அதனால நீங்க சொன்ன வாக்கு வேத வாக்க கொண்டு நாங்கள் செல்கிறோம் அப்படி ஆகட்டும் நீயும் மாமன் சென்று வெற்றியோடு வாருங்கள் அதுக்கு முன்னாடியா அண்ணன் உரைத்தார் அசுவமேத யாகம் செய்ய போறோம் அதனால் குதிரையின் பிள்ளை செல்ல வேண்டும் அப்படி என்று உரைத்து விட்டார் அதனால மனைவியை கூட்டு ஏன்னா ஒரு வேலைக்கு போறேன்னா இலக்கும் வெண்டிரும் வீட்டுக்கு கழகு ஆமா எங்க போனாலும் பொம்மையாட்டி சொல்லிட்டு போனோம் வீட்டுக்கு மட்டும் சொல்லிட்டு போனோம் இல்லைன்னா ஆபத்து வந்துடும் எதுக்கு ஏன்னா போகும்போது பொம்மையாட்டி சாப்பிடுவாங்க வேற எதுக்கு ஏன்னா சொல்லிட்டு எங்க வீட்டுல பக்கத்துல நடக்குது ஐயா உங்க வீட்டுல விட்டா எங்க வீட்டுல இல்ல எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல சித்தப்பங்கிறான் ஏன்னா எங்க சின்ன மாட்ட சொல்லு போல செத்து போவான் அவன் குச்சோட போவான் அவன் வண்டி விட்டு சாவ ஆமா அதனாலே ஆமா வீட்டுல மாதிரி சொல்லணும் ஆமா மனைவிடைய ஒரு வார்த்தை சென்று விடத்தாம்பலம் பெற்று சென்றால் தம்பி அங்க வா அது அடிக்கட்டும் எனக்கு அடிக்க உனக்கு நான் கட்ட முடியும் கட்டுண்டா என்ன வைக்கிட்டா அப்படி இருக்க முடியாது தாய் ஒன்றல்ல இரண்டல்ல 8 மனைவிகள் 8 போட்டாச்சியா 8 போட்டாச்சியா கணக்கு இல்லாத அதிகம் கணக்குல இருப்பது 8 அவன் ஒரு பொண்ணாட்டி வச்சா அதுக்கு மெயின்டைன் பண்ண ரோல் போட்டுக்கிறானுங்க ஒரு மாதம் பூ இப்ப 50 ரூபா விக்குது நீ ஏன் அழுவுறா நான் வரணுமா நான் வரணுமா மயில் வார்த்தை கணக்கில் இல்லாதது அதிகம் என்ன இருக்கு ஆமா ஆமா கணக்குல இருக்குது 8 இதுவே உங்க வீட்டுக்கு எஸ்ஏஆர் படி வந்துதா எதுக்கு நீ கணக்குல இல்லன்றியா அது எங்க கிடையாது படகு அப்படி கணக்குல இல்லாதது அதிகம் கணக்குல இருப்பது 8 அந்த 8 மாதர்கள் யாராரு சுபத்திரை நாகக்கண்ணி பகவதி பவளக்கொடி அல்லி மின்னல் வழி எனக்கு சொல்வியார 8 பேர்கள் அதுல யாரு வேணாலும் வரலாம் கூப்பிடா யார் வராங்களோ அனைவரும் எடுத்து விடுதாமல் சென்று அதனால நாகக்கண்ணி சுபத்திரை இவர்கள் இருந்தார் ஒன்று முதலாவத்தாரு நாகக்கண்ணியை திருமணம் செய்து இரண்டாவது யாரு யாரு சுபத்திர அதனால அவர்களிடத்தில் முதல்ல சொல்லணும் அப்புறம் பிறகு யாரும் மகாராஜன் அவங்க மணியாவல மணியான நாகவனி அயக்க நாகவனி தற்பாரானவரா கருது வரும் Yeah.
மூடு அப்படியா மூடுறா குட்டியாடு தப்பி வந்தான் குள்ள நரிக்கு சொந்தமாடா குள்ள நரி தப்பி வந்தான் குறவனுக்கு சொந்தமாடா தட்டு கெட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தமாடா ஆனால் சட்டப்படி பார்க்க போன உனக்கு அரடியே மிஞ்சுமடா ஆரடிக்கு போகும் மனிதா நீ வரதட்சணை என்னும் பேரால் பெண்களை வாட்டி வதைக்காதடா தேவதைக்கும் பொறுக்கிக்கு கல்யாணம் தேவதைக்கும் பொறுக்கிக்கு கல்யாணம் அங்கு தெரு முழுதும் விடிய விடிய ஊர்வலம் நாதஸ்வரம் முழங்கி வர கரகாட்டம் இங்கு ஊருக்குள்ள நடக்குதம்மா உயிராட்டம் ஓ கொடுமையில் கொடுமை இது வரதட்சணை கொடுமை தேவதைக்கும் தெரு பொறுக்கிக்கு கல்யாணம் அங்கு தெரு முழுதும் விடிய விடிய ஊர்வலம் சொந்த வந்த ரெண்டு வீடும் பார்த்து வச்ச திருமணம் சொந்த வந்த ரெண்டு வீடும் பார்த்து வச்ச திருமணம் சித்தி யோகம் அமித யோகம் பார்க்கிறாரு ஐயரு ஒண்ணுக்கு அப்பங்கார குந்தின குடிசை விற்கிறான் ஒண்ணுக்கு அப்பங்கார குந்தின குடிசை விற்கிறான் மாப்பிள்ளையோட அப்பங்காரன் கரன்சி நோட்டா பார்க்கிறான் பணத்தை கட்டு கட்டா வைக்கிறான் தேவதைக்கும் தெரு பொறுக்கிக்கு கல்யாணம் அங்க தெரு முழுதும் விடிய விடிய ஊர்வலம் விழுப்புரம் பெரிய மண்டபம் விடிய விடிய ஊர்வலம் விழுப்புரம் விவிய மண்டபம் விடிய விடிய ஊர்வலம் இருந்தாலிங்க எல்லாருக்கும் வெள்ள வேட்டி பட்டி சேலை விழுப்புரம் விவிய மண்டபம் விடிய விடிய ஊர்வலம் இருந்தாலிங்க எல்லாருக்கும் வெள்ள வேட்டி பட்டி சேலை கட்டண புருஷனையே கடவுளாக நினைக்கிறான் கட்டண புருஷனையே கடவுளாக நினைக்கிறான் அவன் தாலி கட்டண ராத்திரிக்கே செருப்பால அடிக்கிறான் தெரு நாய போல நடத்துறான் தேவதைக்கும் தெரு பொறுக்கிக்கு கல்யாணம் அந்த தெரு முழுதும் விடிய விடிய ஊர்வலம் பத்து பவுன் பெரிய வண்டி கும்பகோணத்தான் பித்தளை பத்து பவுன் பெரிய வண்டி கும்பகோணத்தான் பித்தளை அத்தனையும் போட்டும் கூட புறம்போக்குக்கு பத்தலை பத்து பவுன் பெரிய வண்டி கும்பகோணத்தான் பித்தளை அத்தனையும் போட்டும் கூட புறம்போக்குக்கு பத்தலை அக்கினிய சாட்சிய வச்சு தாலிய கழுத்தில் கட்டுனான் அக்கினிய சாட்சிய வச்சு தாலிய கழுத்தில் கட்டுனான் அவன் தாலி கட்டண ராத்திரிக்கே குடி போதையில் திட்டுறான் பதச்சன பட்டல வந்து கத்துறான் தேவதைக்கும் தெரு பொறுக்கிக்கு கல்யாணம் அந்த தெரு முழுதும் விடிய விடிய ஊர்வலம் மாமனாரு காவலுக்கு கதவோரா நிற்கிறான் மாமனாரு காவலுக்கு கதவோரா நிற்கிறான் மாமியாரு நாத்தனாரு மண்ணெண்ணைய ஊத்துறான் மாமனாரு காவலுக்கு கதவோரா நிற்கிறான் மாமியாரு நாத்தனாரு மண்ணெண்ணைய ஊத்துனா கட்டண புருஷன் ஓடி
தலன்னு பத்திக்கிட்டு எரிகிறா எரியும்போது அப்ப நான் தலை நினைக்கிறா தேவதைக்கும் தெரு பொறுக்கிக்கு கல்யாணம்